வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? OnePlus புல்லட்ஸ் 350cc Z2 ANC. என்னடா இது? ஏன்டா இப்படி ANC? ஆல்ரெடி புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 இருந்துச்சு, அதுலயே பேஸ் எடிஷன் ஒன்று இருந்துச்சு. இப்போ வந்து அதோட ANC எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, போய்கிட்டே இருக்கு. ஆனா இது நீ ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்ட வாட்ஸ்அப்ல. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், யூஸும் பண்ணிட்டேன். சோ இப்போ ஆல்ரெடி அன்பாக்சிங்கோட இதெல்லாம் பாப்பீங்க, பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன இருக்கு, ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்ட்டு. சோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். சோ அதுக்கப்புறம் நானும் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ சிவாவும் ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டாரு. சோ அவருக்கு எப்படி இருக்கு, அந்த ஒரு நாள்ல எந்த விதத்துல என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறேன். சோ அதுக்கு முன்னாடி 2300 ரூபாய்க்கு இது ஒர்த்தாங்கிறதுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டோட நம்ம வாட்ஸ்அப் பேசுவோம் பாருங்க. ஸோ பாக்ஸ்லேயே வந்து அதோட ஹெட்செட்டோட இது போட்டிருக்கு. ஸோ இதில் எம்ஆர்பி வந்து 2499 போட்டிருக்கு, இவங்க வந்து 2299க்கு செல் பண்ணுறாங்க. பூமிங் பிளாக் நம்ம கிட்ட இருக்கிற கலரு, இது தவிர கிரீன் கலரும் வருது. இயர் டிப்ஸ் இருக்கு. ஸோ இதில் மீடியம் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். இங்கே வந்து ஸ்மால் லார்ஜ் ரெண்டுமே இருக்கு. அப்புறம் இந்த ரெட் கலர் USB டைப் A to டைப் C கேபிள் இருக்கு, ரெட் கேபிள் கிளப் இருக்கு, யூசர் மேனுவலும் இருக்கு. ஸோ இந்த மேக்னெட்டிக்லாம் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ ப்ளே பாஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் இதில் போட்டிருக்கு. ஸோ கிளியரா. ஸோ மிடில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் வந்து ப்ளே, பாஸு, அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது. ஸோ டபுள் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் மூவ் பண்ணுறது, ட்ரிபிள் ப்ரெஸ் வந்து ப்ரீவியஸ் சாங் மூவ் பண்ணுறது, லாங் ப்ரெஸ் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இது பண்ணுறது. ஓகே, பில்டு குவாலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிளான டிசைன் தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த ரப்பர் மேட் ஃபினிஷ் எல்லாமே வந்து மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் பார்ட்டும் மேட் ஃபினிஷ் தான், இதுவும் மேட் ஃபினிஷ் தான். ஸோ மைக்ரோஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு மைக் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு வந்து ஏஎன்சிக்கு இங்கே ஒரு மைக் இருக்குது. ஸோ இங்கே டாப்பில் ஒரு மைக் இருக்குது, சைடில் ஒரு மைக் இருக்குது ஏஎன்சிக்கு. காலுக்கு வந்து ட்ரிபிள் மைக் கால் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ IP55 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்டு. தவிர பட்டன் சொன்ன மாதிரி இந்த மிடில் பட்டன் ஒன்று இருக்குது, அது தவிர வால்யூம் பட்டன் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃப்ளாப் எதுவும் இல்லை. ஸோ USB டைப் C போர்ட் அப்படியே இருக்குது. ஸோ இங்கே ஒரு LED இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அன்பாக்சிங் இவ்வளோ தான். ஸோ இதே வீடியோவிலே வந்து ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணிட்டு கால் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, பேட்டரி லைஃப் இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னும் போது இப்போலாம் ஹெட்செட்டுக்கு கூட 4-5 கேபிள், ஒரு 4 மேனுவல்னு வருதுடா. 1.25 லட்சம் கொடுத்து நீ கேலக்ஸி வாங்குற S23 அல்ட்ரா, ஒரு கேஸ் கூட மனசாட்சிக்கு இல்ல. இன்னொன்னு பாத்தியா, ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் கூட கிடையாது, அப்படியே ஓடிடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகேங்க. சோ இப்போ கிட்டத்தட்ட எப்படி இருந்ததுன்னா, உனக்கு ஓவராலா இது எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்ததுடா? ஓவராலா ஓகே, டீசென்ட். ஏஎன்சிக்காக வாங்க தேவையில்ல. ஏஎன்சி ஒரு 45 dB ஏஎன்சி ஓகே, ஓரளவுக்கு ஷாக்கிங்கா இருந்ததுடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏஎன்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ்ல அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப பேசிக்கா இருந்தது. நம்ம ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 2 அது வந்து ஓரளவுக்கு ஒரு எப்படின்னா பிரீமியம் செக்மெண்ட்ல நெக் பேண்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. இது வந்து நிஜமாவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். அந்த 45 dB வந்து எப்படி எனக்கு ஹைபிரிட் ஏஎன்சி அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். சோ ஆட்டோமேட்டிக்கா அவுட்டோர் நாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். என்ன ஒரு கடுப்புனா, அழகா இப்ப வண்டியில போகும்போதோ சைக்கிள்ல போகும்போதோ வந்து நல்லாவே மினிமைஸ் பண்ணுது. ஏஎன்சி பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்ப நீ பக்கத்துல இருந்து கூப்பிடுறேன்னு, யோ எங்கேயா போயிட்டு இருக்க, நெல்லியா அந்த தெரு இல்லையா அப்படின்னு நீ கூப்பிடுற, உன் வாய்ஸ் வந்து ஆனா கேட்டுருது. அதாவது அழகா அதுவும் கேக்குது. இன்கேஸ் நீ ஹார்ன் அடிச்சு எமர்ஜென்சி உன் ஹார்ன் கேட்கணும்னு வச்சுக்கேன், உன் வெஹிக்கிளோடது அது மட்டும் கேக்குது. சோ அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் அழகா கேட்கற மாதிரி. சோ அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அது ஒரு வகையில் அட்வான்டேஜா இருந்தது. என்ன ஹெல்மெட் குள்ளர யூஸ் பண்றதுக்கு இந்த டிசைன் செட் ஆகல, அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. அப்புறம் கால்ஸுக்கு அந்த 3 மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பர்ரா. அதான் நீ வேற நேத்து நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோமே, நல்லா இருக்கு. சத்தமே இல்லன்ட்டு நீ பக்கத்துல அத்தனை ஆட்டோ போயிட்டு இருந்தது. ஆட்டோ இருக்கு, ஆட்டோ சத்தம் கேக்குது, ஆனா மத்த சத்தம் எதுவுமே கேட்கல. வாய்ஸ் பூஸ்டடா இருந்தது, வாய்ஸ் நல்லா கேட்டுச்சு. சோ அது எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிடுங்க, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஹலோ, எப்படி இருக்குடா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. சூப்பர் சூப்பர். இப்போ டிராஃபிக் இருக்கா? சுத்தமா எதுவுமே கேட்கல. அவுட் சைடு நாய்ஸ் ரொம்ப கம்மியா தான் கேக்குது. ஸ்லைட்டா கேக்குது. இப்பதான் ஒரு ஆட்டோ போகுது, இப்ப அடுத்து ஒரு ஆட்டோ போகுது. கேக்குது. ஓகே ஓகே. ஆனா நான் பேசுறது கேக்குது இல்ல? கேக்குது. வின் நாய்ஸ் எதுவும் கேட்கல. சூப்பர்ரா. இத்தனைக்கும் விண்ட் நல்லாவே அடிக்குதுடா. சுத்தமா இல்ல வின் நாய்ஸ். நைஸ். பேக்ரவுண்ட்ல ஸ்லைட்டா ஆட்டோ போற சவுண்ட், சின்ன சவுண்ட் அவ்வளவுதான் கேக்குது. நைஸ். ஒர்த் தான் அப்ப. சோ அடுத்தது எதுக்கு மெயினா வாங்குறது, ஆடியோ குவாலிட்டி. அதே டிரைவர்ஸ் தான் எங்க இம்ப்ரூவ். அதே போன இதுல என்ன இருந்துச்சோ, என்னடா இது 1.24 சென்டிமீட்டர்னு போட்டுக்கிட்டு தெரியுறாங்க இப்ப டிரைவர்ஸ்க்கு. சென்டிமீட்டர் தான் போட்டிருக்காங்க. அப்படியா? நானும் பார்த்தேன் வெப்சைட்ல பார்த்துட்டு, என்னது இது 1.24? ஓ 12.4 mm டைம். அடா பாவிக்கலாம். இன்னொன்னு, ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம்டா. இப்போ 2300 ரூபாய் ஒர்த்து தான். பட் இந்த கேபிள் இருக்கு பத்தியா, இது பிரைடடா கொடுத்திருந்தா பரவாயில்ல. பட் இந்த டிசைனு டிஃபரன்ஸ் காட்டுது. எந்த விதத்துலன்னா, நார்மலா நீ பாத்துருப்ப இந்த கேபிள் இப்படிதான் பிரேக் ஆகும்.
அப்படி பிரேக் ஆகக்கூடாது இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அது நல்லா இருக்கு. ஆனாலும் பிரைடட் கொடுத்துருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நீ தான் வந்ததுமே நான் கேட்டேனே, எல்டாக்கு இல்ல ஏஎஸ்சி மட்டும்தான் இருக்கு. எஸ்பிசி ஏஎஸ்சி நீங்க அந்த ஆப் இதுலயே பாப்பீங்க செட்டிங்ஸ்லயே. ஸோ எஸ்பிசி ஏஎஸ்சி மட்டும்தான் இருக்கு. எல்டாக்கு ஏபிடிஎக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்ல. அதுக்கடுத்து டெடிகேட்டட் கேமிங் மோட்னு எதுவுமே இல்ல. ஆனா நார்மலா 94 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி அது அவங்களோட போன்ஸ்ல நாங்க டெஸ்ட் பண்ணோம். OnePlus போன்ஸ்க்கு 94 மில்லி செகண்ட் அவங்க சொல்றாங்க. இது ஓவர். நான் இதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பீச் பாகி 2 ரேசிங் அது விளையாண்டு பார்த்தேன். டீசெண்டா இருந்ததுடா. எனக்கு வந்து பெரிய லெவல்ல லேட்டன்சி இருக்கிற மாதிரி தெரியல. டீசெண்டா இருந்தது. ஓகே. ஆனா இது திரும்பியும் இதுதான்டா. இப்போ இது வந்து எப்படின்னா, அந்த சாம்சங் யூசர்ஸ் நீ பாத்துருப்ப, என்னதான் பிளாக்ஷிப்பே அவனாலும் லேப்டாப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும். எஸ்பிசி ஏஎஸ்சி தான் இருக்கு. ஸோ எந்த வித்தியாசமும் பெருசா இருக்காது. பட் இதே வந்து ஒரு பிக்சல் யூசரோ ரியல்மி எல்லாம் இந்த பிரைஸுக்கு எல்டாக் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட்ஸ் வயர்லெஸ் 2 அதுலலாம். ஆமா. சோ இதுல வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. பிராண்டிங் ஆப் ஆப் வந்து கலர் ஓஎஸ் டிவைசஸ் ரியல்மி, ஓப்போ, OnePlus எல்லாமே வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல இருந்து இது பண்ணலாம். இல்லைன்னா ஹே மெலடி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல கஸ்டமைசேஷன் பார்த்தா ஒரு உருப்படியான இது என்னன்னா, ஏஎன்சி வந்து ஆஃப் பண்ணலாம். அவ்வளவுதான். ஏஎன்சி ஆஃப் பண்ணலாம். இதுல வந்து ஏஎன்சி ஆஃபே பண்ண முடியாது. இந்த பட்டன் மிடில் பட்டன் பிரஸ் பண்ணா ஆன் பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சி போகலாம். அவ்வளவு திருப்பி ஆன் பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சி போகலாம். வெறுத்துட்டேன்டா. நேத்து பேசும்போது அதானே கேட்டேன். கஸ்டமைசேஷனாவது வச்சிருக்கலாம் அவங்க. அத 3 மோடுக்கு போற மாதிரி இதுல கொடுத்திருந்திருக்கலாம் டிஃபால்ட்டா. ஆக்சுவலா அவங்க இதுல டிடபிள்யூஸ் எல்லாம் இருக்கு. 3 மோட் செலக்ட் பண்ற மாதிரி மேனுவலா என்ன வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப், டிரான்ஸ்பரன்சி அதெல்லாம் ஹை லோ லேட்டன்சி இது ஏஎன்சி கூட இருக்கு. சோ இதுல வந்து ஆப்ஷனே கிடையாது. இதுல இருந்து இதுக்கு வேணும்னா ஒரு வாட்டியும் ஆப்ல வந்து ஆஃப் பண்ணணும். ஆமாங்க. அப்புறம் மத்தபடி வந்து இந்த ஈக்குவலைசர் வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து as usual ஒரு வெல்கம் ஃபீச்சர் தான். சவுண்ட் மாஸ்டர். ஆமா, சவுண்ட் மாஸ்டர். சோ பேலன்ஸ்டு, போல்ட் அதான் ஃபீச்சர்டு இதுன்னு போட்டிருக்காங்க. அது தவிர செரினேட் இருக்கு, பாஸ் இருக்கு, கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷனும் இதுல இருக்கு. நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஓகே. சோ ஓவராலா பார்க்க போனா 2300 ரூபாய் இது ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா தான். ஏன்னா இப்பயும் 1600 அந்த மாதிரி. ஆனா இன்னொன்னா இது ஓரளவுக்கு ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட் இமேஜ் இருக்கு OnePlusன்னு வரும்போது. இது போல்ட், நாய்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மீவி இதுல எல்லாம் போனாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சில நல்ல நெக் பேண்ட்ஸ் கிடைக்கும். எந்த ஆஸ்பெக்ட்லனா பேட்டரி பேக்கப்ல. இது பேட்டரி பேக்கப் பாத்தீங்க. இது பேட்டரி பேக்கப் வந்து அவங்க 28 hours வித்அவுட் ANC ன்னு போட்டிருக்காங்க. சோ வித் ANC வந்து 20 hours போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. சோ 10 minutes சார்ஜ் பண்ணா 20 hours வித்அவுட் ANC வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மைதாங்க. சோ இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்போ அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு போறோம்னா என்னன்னா, நம்மளால ஆஃப்டர் சேல் சப்போர்ட் யாரோ 60 மணி நேரம் எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேர். நடுவுல என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு இது வந்து 220 mAh ன்னு போட்டுருந்ததுடா. அவங்க என்ன பண்றாங்க, ரியல்மியோட அதிகம். ரியல்மி சம்திங் கம்மி அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு ஸ்பிளிட் போட்டு இங்க வந்து பட்டன் வச்சிருவாங்க. இங்க பட்டன்ஸ் வச்சுட்டு இங்கேயும் பேட்டரி லோட் பண்ணிடுவாங்க. எதுலனா நம்ம அந்த போல்ட் அவங்க எல்லாம். சோ அதனால அதுல 60 hours வரைக்கும் எல்லாம் கூட போகுது. பட் இது வந்து குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல ஓகே. பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் அவங்க கன்சிடர் பண்ணி 1999 அப்படின்னு இருந்தாங்கன்னா கூட அந்த 300 ரூபாய் டிஃபரன்ஸே ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நார்மல் இதே 2000 ரூபாய்க்கு தான் வித்துறாங்க. இன்னும் அதுல தான் வித்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா 2000 தான் அமேசான்ல. அதோட கொஞ்சம் அதிகமா ஏன்சி எல்லாம் வச்சிருக்கு. ஆமா, பாத்து பண்ணுங்க. டெம்போ எல்லாம் போட்டு கடத்தி இருக்கும். அது மாதிரி அதுக்காக தான் இது பண்ணிருக்காங்க. ஆமா. சோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் வந்து இதுல எனக்கு எந்த விதமான இச்சி ஃபீலோ அந்த மாதிரிலாம் இல்லடா. மெட்டீரியல் வந்து யூஸ்வலான மெட்டீரியல் தான். எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கொஞ்சம் அரிக்கிற மாதிரி ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. இது வந்து பெர்ஃபெக்டா அந்த கெனால் லாக் ஆகுறது பெர்ஃபெக்டா லாக் ஆகுது. பட் ஹெல்மெட்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அண்ட் ஓவராலா பார்க்க போனா பேட்டரி பேக்கப் கூட பார்த்தோன்னா ஸ்டாண்ட் பை ஆஸ்பெக்ட்ல ஓகே. ஆனா ஒரு ஏரியா மட்டும் எனக்கு கடுப்பா இருந்தது. என்னன்னா, ஸ்பிளிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கால் அட்டன் ஆகணும். கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா கால் அட்டன் ஆகும். ஆனா அந்த கால் இல்லாட்டி சப்போஸ் நான் போன்ல அட்டன் பண்ணிடுறேனே, பேசிக்கிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஸ்பிளிட் பண்ணி காதுல மாட்டணும்னா கால் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 5 seconds கிட்டத்தட்ட மியூட் ஆயிடுது. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க நமக்கு இங்கேயும் கேட்க போறது இல்ல. கனெக்ட் ஆயிடுச்சுன்னு காட்டும். ஆனா ஒரு 5 செகண்டுக்கு எதுவுமே கேட்காது. அதுக்கப்புறமா கேட்க ஆரம்பிக்குது. சோ இந்த ஏரியால அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். அப்புறம் ஸ்விட்ச் டிவைஸ் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுக்காக ஏதோ தனியா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், ஏதோ ஸ்விட்ச் டிவைசஸ். ஆமா, அது வந்து கொடுத்திருக்காங்க தனியா ஒரு இது. ரியல்மி மாதிரியே தான் இருக்கு. அதேதான். சோ ஒரே இதுல கனெக்ட் ஆக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனா சேமா ஒரே நேரத்துல கனெக்ட் ஆயிருக்காது. ஆமா, ஒரே நேரத்துல கனெக்ட் டக்குன்னு அப்படியே இப்போ லேப்டாப்ல இதுல கனெக்ட் பண்ணிட்டு கால் வரும்போது லேப்டாப்ல இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நம்ம தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இங்க ஸ்விட்ச் பண்ணா ஸ்விட்ச் ஆகும். அது அந்த ஒரு ஏரியால தாங்க இந்த கெட் நியூ இருக்கு பாருங்க. அது ஒரு காலங்க. சரி, ஓகே. சோ ஓவராலா IP55 ரேட்டிங்ஸ் கூட இருக்கு இதுல. ஆனா இவனுக்கு பாரு, இந்த ரியல்மியும் சரி, இவங்க அந்த பிபிகே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, எப்பயுமே இந்த ஒரு அந்த ஃபிளாப் எதுவும் கொடுக்கறதே இல்ல. இருந்தாலும் தைரியமா இருக்கானுங்க. IP ரேட்டட் அப்படிங்கிறாங்க.
பட் நிஜம்தான். ஏன்னா இன்னும் என்கிட்ட வந்து ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 2 எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த கேபிள்லாம் இத்து போச்சுடா, இது இத்து போயிடும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் கொஞ்சம் இத்து போயிடும். பட் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல. பட் ரொம்ப பயங்கரம்னு சொல்ல முடியாது. எஸ், ஓகே, அவ்வளவுதான். இதுதான் வந்து OnePlus புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ANC யோட ரிவ்யூ. எஸ். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டேட்சன் சிவபரணி பார்க்கலாம்.